ஜனத்தோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய சத்தியம் துணிக்கும்படியா, எங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும்படியா, உங்களுடைய சித்தத்தை செய்ய நாங்கள் பலனாய் நடக்கும்படியா பரிசுத்த ஆவியானவர் எங்களை சத்துவப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மகிமையெல்லாம் கர்த்தர் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலேயே பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்துல மன்றாடி ஜெபிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட சத்திய வார்த்தையை எனக்கு தந்தார். சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேர திரும்புவோம். அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புத்தகம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வார்த்தையிலிருந்து 4ஆம் வார்த்தை வரை அதுல ஒரு 6 முக்கிய குறிப்பு இருக்கு. வாசிக்க போறோம். அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புத்தகம் 18ஆம் அதிகாரத்தை திருப்பி வைங்க பாப்போம் எல்லாரும். ஸ்தோத்திரம், வாசிங்க. இந்த பெற்றாத வச்சுக்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், வாசிங்க. எது வசதி அப்படி வச்சு வாசிங்க. யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதி ராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தனாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாலையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். ஆமென். தயவு செய்து கவனிங்க. இங்கே ஒரு மகிமையான ஒரு அற்புதமான சம்பவத்தை அப்போஸ்தலர் நடபடிகளில் பரிசுத்த ஆவியானவர் குறித்து வைத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அது ஒரு நல்ல கணவன் மனைவியை பற்றியது. ஒரு கணவன் மனைவி பற்றி மட்டுமல்ல, அவர்கள் மூலமா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இங்க வாசிக்கிறோம். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அப்படின்னு சொல்றோம். அநேகர் நீங்க பேர் வைக்கிறாங்க. ஆக்கிலான்னு பேர் வைக்கிறாங்களோ இல்லையோ, பிரிஸ்கில்லான்னு பேர் வச்சிருவாங்க. வெள்ளக்காரனும் வைப்பான், உலகம் பூரா பிரிஸ்கில்லான்னு பேர் வச்சிருவான். ஆக்கிலான்னு பேர் வைக்கிறானா இன்னமும் தெரியல. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது ஒரு அருமையான குடும்பம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. அவருடைய பிள்ளைகள் இருந்தார்களான்னு சொல்லப்படல. ஆனா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். சொல்லுங்க ஆமென். தேவனுக்கு பிரயோஜனமான குடும்பம். கர்த்தருடைய பரலோகத்துல அவருடைய பேர் எழுதப்பட்டது ஜீவ புஸ்தகத்துல. பவுலுக்கு உதவியா இருந்த நிறைய குறிப்பு பைபிள்ல வருது. இது மட்டுமல்ல, ரொம்ப கொடூரமான நாட்கள், சித்திரவதை நிறைந்த நாட்கள், ஜெயில பிடித்து போடப்படுகிற நாட்கள். ரொம்ப இது மாதிரி ஜனநாயக நாடு அமெரிக்கா மாதிரி, இந்தியா மாதிரி, இந்த தமிழ்நாடு மாதிரி இப்ப இல்ல. ரோமாபுரியுடைய சக்கரவர்த்திகள் இயேசு கிறிஸ்துவை விருத்து ஒதுக்கின நாட்கள், கிறிஸ்தவர்களை ஒதுக்கின நாட்கள். சொல்லுங்க ஆமென். கிறிஸ்தவர்களை தேடி கைது செய்த நாட்கள், கொலை செய்த நாட்கள். சரித்திரம் அப்படி சொல்லுது. ரொம்ப துயரமான கஷ்டமான காலத்துல. சொல்லுங்க ஆமென். ஏன் இப்படி சொல்றேன்னா, கஷ்டமான காலத்துல நம்ம எல்லாருமே ஒதுங்க தான் பார்ப்போம். கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், வேலைக்கு பிரச்சனை வந்துடும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், நம்ம ஒதுங்கி அப்படி நம்மளை மறைந்து கொள்ளத்தான் பார்ப்போம். அவர்களுடைய பேர் பைபிள்ல வரவே வராது. சொல்லுங்க அல்லேலூயா. அவர்களுடைய பேர் பைபிள்ல வரவே வராது. தங்களுடைய சுயநலத்துக்காக தங்களுடைய வேலையை காப்பாத்திக்கிறணும், அல்லது சம்பளத்தை காப்பாத்திக்கிறணும், குடும்பத்தை காப்பாத்திக்கிறணும். ஏன்னா அந்த நாட்கள்ல ரோம சக்கரவர்த்தி, சொல்லுங்க ஆமென், கொடூரமாக கிறிஸ்தவத்தின் மேல எதிராக இருந்த நாட்கள். ஏன்னா ரோம சக்கரவர்த்திகள் தங்களை கடவுளாக வணங்கும்படி கட்டாயப்படுத்தினார்கள். அப்பதான் மக்கள் உண்மையா இருப்பாங்க. லாயலிட்டி. ரோம சக்கரவர்த்தியை வணங்கினா தான் அந்த நாட்டுக்கு உண்மையானவர்கள் என்று சொல்லி பிரசித்தம் பண்ணி விட்டார்கள். கிறிஸ்தவர்கள் பல நேரங்களில் ஒதுங்கி தனிமையா இருந்து மறைந்திருந்து ஊழியத்தை செய்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள். அப்ப கர்த்தருடைய வேதத்துல வாசிக்கிறோம். இங்கே அருமையான ஒரு வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள்ல வாசிக்கும் போது ஆக்கில்லா பிரிஸ்கில்லா, சொல்லுங்க ஆமென். ஆக்கில்லாங்கிறது ஒரு யூதன். அவன் இயேசுவிடத்துல விசுவாசம் உள்ளவன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், ரட்சிக்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்துடைய அன்பை ருசித்தவன். சொல்லுங்க ஆமென். இயேசு கிறிஸ்துடைய சீடன், இயேசு கிறிஸ்துடைய விசுவாசி ஆக்கில்லா. அவனுக்கு மனைவி பிரிஸ்கில்லா. பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அந்தமாவும் சலைச்ச ஆள் கிடையாது. இவருக்கு 50 மார்க்னா அதுக்கும் 50 மார்க் போடலாம். தயவு செய்து நிமிந்து பாக்குறீங்களா? சொல்லுங்க ஆமென். நீ குடும்பங்கள்ல முக்கியமான குறிப்பு சொல்றேன். மனைவி 70 மார்க் போட்டோம்னா புருஷனுக்கு 30 போடலாம். இல்லைன்னா மனைவிக்கு 80 மார்க் போடலாம். விசுவாசினா மனைவிக்கு 20 போடலாம். சில வீட்டுல மனைவி மாறி இருக்கும். மனைவிக்கு 80 மார்க் போடலாம், விசுவாசி 90 போடலாம். இவர் ஒரு 10%. சரி, அவர் ஊமச்சாமியா இருப்பார். ஜெபம் பண்ணுவோம். பாலக்கட்டையில எப்படி பேசுறாருன்னு பாருங்க. எனக்கு சில நேரம் கோபமா வரும். ஜெபம் பண்ண தெரியாது, பைபிள் படிக்காத தெரியும் போதெல்லாம் எனக்கு எங்க பிள்ளைன்னு சொன்னா உத போட்டுருவேன். வெளியால உதைக்க முடியாதுல்ல, கோபம் தானே படலாம். எங்க பிள்ளைன்னா உதவ கண்டிப்பா நிச்சயம். வெளியால என்ன செய்யறது? ஒண்ணும் பண்ண முடியாது. தெண்டச்சோறுன்னு அர்த்தம். பாலக்கட்டையில அரசியல் எப்படி பேசுற? எங்கேயாவது போய் கடை வீதியில அண்ணே வந்தியலா எப்படி வருது பேச்சு? கர்த்தாவே சோத்திரம்னு வரமாட்டேங்குதே. சொல்லுங்க. ரத்த சிந்தி உன்னை மீட்டாரா இல்லையா? சொல்லுங்க ஆமென். என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், என் இயேசுவே ஸ்தோத்திரம், பரிசுத்தரே ஸ்தோத்திரம், என் ரட்சகரே ஸ்தோத்திரம், ஜீவனை கொடுத்து என்னை மீட்டவரே ஸ்தோத்திரம். உனக்கு ஜெபம் வீட்டுல வரல இல்ல, விசுவாசம் வரமாட்டேங்குது, ஜெபம் வரமாட்டேங்குது, ஒரு பைபிள் படிப்போம் வரமாட்டேங்குது. 10 மார்க்.
அந்த விசுவாசி அந்த அம்மாவுக்கு 80 போட்டான், இவருக்கு ஒரு 20 போடலாம். நல்ல வேளை மனைவியை ஜெபம் பண்றதுல அடிக்க மாட்டார், அவ்வளவுதான். ஜெபம் பண்றதை தடுக்கல, ஆனா அவர் விசுவாசி கிடையாது. ஜெபம் பண்றதை தடுக்கலையே ஒழிய இந்த ஊமச்சாமி சும்மா வந்துட்டு பாஸ்டர் கொடுமையா திட்டியலாம் உள்ளது அப்படியே சொல்றேன். பாலக்கட்டையில பேச்சு எப்படி வருது? ஒரு சொந்தக்காரனை பார்க்கல உனக்கு பேச்சு எப்படி வருது? ஒரு சிநேகிதனை பார்க்கல எப்படி சிரிப்பு வருது? ஜெபத்தை விட்டுட்டு வெளி இடத்துல உனக்கு எப்படி கலார்னு பேச்சு வருது, ஜெபம் வருது? சொல்லுங்க ஆமென். அற்ப காரியத்துக்கு எப்படி கடகடன் வருது? ஆனா பைபிள் படிக்க தெரியாது பாஸ்டர், அவருக்கு ஜெபமே பண்ண தெரியாது பாஸ்டர். எப்ப சாகுற வரைக்குமா? அவருக்கு ஜெபம் வராது பாஸ்டர், நானே ஜெபம் பண்ணிக்கிறேன். அவருக்கும் சேர்த்து நீங்களா சாப்பிடுவீங்க? இல்ல அவரையும் சேர்த்து நீங்க பரலோகம் கூட்டிட்டு போவீங்களா? இல்லையே, அவர் தனியா தான் போகணும். அவர் தனியா தான் கணக்கு ஒப்படைக்கணும். அவர் தனியா தான் நியாய தீர்ப்புல நிக்கணும். அவர் குடிக்கிற பீடிக்கும், அவர் குடிக்கிற சாராயத்துக்கும், அவர் குடிக்கிற சகல பொல்லாப்புக்கும் அவர் தானே கணக்கு ஒப்படைக்கணும் நியாய தீர்ப்புல. நீ போய் சப்போர்ட் போக முடியாது, நீ போய் சப்போர்ட் நிக்க முடியாது, அவரை காப்பாற்ற முடியாது. சொல்லுங்க ஆமென். அவரை காப்பாற்ற முடியாது. அந்த மனுஷனுடைய பாவத்துக்கு அங்க அவர் தான் நிக்கணும் நியாய தீர்ப்பு நாள்ல. நீங்களும் நானும் முட்டு கொடுக்க முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. அநேக குடும்பங்கள்ல ஆரம்ப பிரச்சனை தான் கடைசி வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஏது முக்கியமானதுன்னா ஆக்கில்லா 50% அவர் கிறிஸ்தவன் தேவ மனுஷன். அப்படி 50னா வெறும் 50 இல்ல, ஃபுல்லா கிறிஸ்தவன் அவருடைய மனைவியும். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுது 2 பேரும் சேர்ந்து 2 பேரும். அதனால மிக மிக முக்கியமானது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மாட்டு வண்டிக்காரனை ஒரு நாளைக்கு உங்க வீட்டு பக்கம் மணல் அடிச்சானா தயவு செய்து அன்பா ஒரு டீ வாங்கி கொடுத்து கேளுங்க, அப்பா அந்த மாட்டை பத்தி கொஞ்சம் விவரம் சொல்லு. 2 மாட்டுல 1 சோடையா இருந்தாலும் வண்டி மாடை வச்சுக்கவே மாட்டான். அவன் பேச்சுல பேசுவான், இது கழுப்பினி மாடு பாஸ்டர், நான் இங்க நிறைய மாட்டு வண்டியில மண் அடிச்சிருக்கேன், எனக்கு அவங்களோட பேசுவேன், எல்லாரோடையும் பேசுவேன். ஒரு பாட்டிகளோட பேச எனக்கு பிடிக்கும், வயசான தாத்தாவோட பேச பிடிக்கும். அவங்களுடைய அனுபவத்தை கற்றுக்கொள்ளலாம். மாடு மேய்க்கிறவன் இல்லை, ஆடு மேய்க்கிறவனோட ஒரு மணி நேரம் பேசுவேன். ஏன்னா அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கும், ஆடு மேய்க்கல ஒரு அனுபவம் இருக்கும். மாட்டு வண்டி ஓட்டினாரா விளையாட்டுல அவர்கிட்ட ஒரு அனுபவம் இருக்கும். விளையாட்டு இல்ல நிறைய கேட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க பாசையில் சொல்லுவாங்க, இது திருட்டு களவாணி மாடு பாஸ்டர், ஐயா சீக்கிரத்துல வித்தரணும். இது போடுற புண்ணாக்கு பருத்தி கொட்டையை நல்லா குடிக்குமே ஒழியும் எஜமானுக்கு வேலையை செய்யாது. கழுப்பினி களவாணி. ஒரு மாடு அது தங்கமான மாடு. நீங்க நினைக்கிற மாதிரி இது எலும்புந்தோல் மாடுன்னு நினைக்காதே, அது எலும்புந்தோலா இருக்கேன்னு நினைக்காதே, அது எஜமானுக்கு உழைக்கும். நேரே சொல்றேன், இது எஜமானுக்கு உழைக்கும். மாட்டு வண்டியை ஏற பூட்டிட்டேன்னா நுரதல்னாலும் இழுத்துட்டே போ. இதனால நான் நிறைய சம்பாதிச்சிருக்கேன். இது கொழு கொழுன்னு இருக்குன்னு நினைக்காதே, இது களவாணி. லேசா சகதி வந்து விழுந்து படுத்துரும். நீங்க தார்குச்சி வச்சு குத்துனா கூட எந்திரிக்காது. எவ்வளவுதான் நீங்க குத்துவிய, சீக்கிரம் அந்த வித்தரணும். இது களவாணி, இது மேமினிக்கு என்னென்னமோ பாச சொல்லுவா. இது கழுப்பினி, கொழுகுலன்னு திங்கும். எல்லாம் போடுங்க, மொக்குன்னு மொக்கும். கட்டுத்துறையில் நல்லா சில்லுன்னு தூங்கணுமா தூங்கும். அதை போனே அந்த ஏற தூக்கி அந்த நுகத்தடியை வச்சாச்சுன்னா சண்டி அடிக்கும். என்ன அடிக்கும் கேட்டது இல்லையா நீங்க? சண்டி மாடுன்னு. சண்டி மாடு, கொண்டி மாடு, இதெல்லாம் வந்து வேறு. அவன் போடுற சாப்பாட்டுல குறை இல்லை. அவன் பருத்தி கொட்டை புண்ணாக்கு அந்த அடிச்ச தண்ணி வைக்கிறதெல்லாம் 2க்கும் சரியா தான் வைப்பான். ஆனா ஒண்ணு அப்படியே எஜமானுக்காக உயிரை கொடுக்கும். ப்ளீஸ் லிசன், நான் ஜோக்கு சொல்லி எல்லாம் பிரசங்கத்தை லேட் பண்ணல. ஒண்ணு தன் எஜமானுக்கு உயிரை கொடுக்கும். எலும்பும் தோளுமா தான் இருக்கும், நாக்குல நுரதல்லும், ஆனா இழுத்துட்டே போ. கட்டுத்தொரில படுக்கும்போது தான் அது படுக்கும். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கணவன் மனைவிக்கும் ஆண்டவர் இது பொருந்தும். கணவன் மனைவிக்கும், கணவனுடைய கஷ்டத்துல மனைவி சில சேராது. கஷ்டமா இருக்கு, கொஞ்ச நாள் வாங்குவோம்னா பொறுக்காது. வருமானம் இல்லை, கொஞ்சம் பொறுத்துக்க, பாத்துக்குவோம். சரிங்க பாத்துக்கிறோம், ஒன்றும் தப்பு இல்லையே. சொல்லுங்க ஆமென். போட்டு கஞ்சி காய்ச்சறது புருஷனை. தேவனுடைய வார்த்தை புருஷன் சொல்றாரு, சரிங்க கேட்போம். அந்த உருமணம் இல்லாத குடும்பங்கள், சொல்லுங்க ஆமென், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ரொம்ப சிரமம். பைபிள் சொல்லுது, புருஷன் சொல்றாரு கீழ்ப்படி, இந்த இடத்துக்கு போவோம், இது வேண்டாம், இது செய்வோம், செய்ய வேண்டாம். சரிங்க. மனைவி சொல்லு, சரிங்க இதை செய்வோம்ப்பா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் கூட ஒரு தேவ ரகசியம் இருக்கு, வெளிப்படையான காரியம் இருக்கு. பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணி போற வரைக்கும் தான் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி. கல்யாணம் பண்ணி எல்லாரும் போயாச்சுன்னா நீங்க தான் ஆதாம் ஏவாள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடைசி வரைக்கும். அதுல தெளிவு இருக்கணும். ஆதாம் ஏவாள் தான் கடைசி வரைக்கும். சொல்லுங்க ஆமென். பிள்ளைய கல்யாணம் பண்ற வரைக்கும். அதுக்காக நான் வெறுக்க சொல்லல, தெளிவு இருக்கணும். பிள்ளைதான் இருக்க புருஷன் எதுக்கு, பிள்ளைதான் இருக்க மனைவி எதுக்கு, அதெல்லாம் பாத்துக்கணும் அப்படி சொல்லக்கூடாது. தெளிவில்லாத ஆட்கள். புருஷனும் மனைவி தான் கடைசி வரைக்கும். ஆதாம் ஏவாள் தான் கடைசி வரைக்கும். சொல்லுங்க ஆமென். அதுல 2ல ஒரு பல்பு பீஸ் போனா தான் சிரமம். 2ல ஒரு பல்பு டப்புன்னு போச்சு, அப்புறம் அவ்வளவுதான், ரொம்ப சிரமம். அந்த 2 பல்பு இருக்கிற வரைக்கும் அது சூப்பரா ஓடிட்டே இருக்கும். வெறும் கஞ்சி, வெறும் கருவாடு, வெறும் ஊறுகாய், ஆனந்தமா சந்தோஷமா ஒரு கதையை பேசிக்கிட்டு பொழுது ஓடியே போயிடும். கேக்குதா? விளையாட்டு இல்ல. அதுக்கான எலிசபெத் ராணி மாதிரி இருந்தா தானே வாழ்க்கை ஓடும். இல்ல, வெறும் கஞ்சி, வெறும் ஊறுகாய், 10 ரூபா டீல ஆளுக்கு 5 ரூபா, 1/2 டம்ளர், ஆனந்தமா ஊர் கதையை பேசி தூங்கினா அடுத்த நாள் விடிஞ்சிடும். 2ல 1 போச்சு, வேலை முடிஞ்சு. சொல்லுங்க அல்லேலூயா. அப்புறம் ஒரு காதுல கேட்குது, ஏன் இந்த பாட்டி தொணத்தொன்னு பேசிக்கிட்டே இருக்கு,
நீங்க பேசுறதை இப்ப ஏஐ டெக்னாலஜி உள்ள பேரம்பேத்தி எல்லாம் கேட்காதுப்பா. இப்ப உள்ளதெல்லாம் ஏஐ டெக்னாலஜி உள்ள பேரம்பேத்தி. ஏன் இந்த பாட்டி எந்த பேசிட்டு இருக்கு? போகும் போல பின்னாடி கொண்டே வை, பைபிள் எடுத்து கொடுச்சா கேட்டோம். கேக்குதா? எல்லாருக்கும் அதான். சொல்லுங்க அல்லேலூயா. விளையாட்டை எடுத்துக்கொள்ளாதீங்க. புருஷன் மனைவியை நேசியுங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா தேவன் அப்படி எழுதி இருக்கிறார். பைபிள் சொல்லுது அவங்களுக்கு குழந்தை இருந்துச்சான்னு சொல்லல. ஆனால் 2 பேரும் அவ்வளவு இணை பிரியாதவர்களா இருக்கிறார்கள். 2 பேரும் கூடாரம் பின்னுகிற தொழிலாளிகள்னு வசனம் சொல்லுது. கவர்மெண்ட் உத்தியோகம் இல்ல, கூடாரம் பின்னி அதுல வர்றதை தான் சாப்பிடணும். கூடாரம் பின்னுகிற தொழிலாளிகளா இருந்தார்கள். சத்தமா கவனிங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா அவர்களை குறித்து அவர்கள் பெரிய காரியங்களை செய்தார். அன்னைக்கு கூடாரம் பின்னணும், அதை வித்தாதான் சாப்பாடு. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் பவுலையும் சேர்த்து கொண்டார்கள். அந்த வசனம் சொல்லுது பவுலும் அவர்களோடு சேர்ந்து கொண்டார். அந்த கூடாரம் என்ற தொழில் அவரு செய்யறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு குணமும் அன்பு உள்ள குடும்பம். அவர் பாக்குறாங்க பவுல் கர்த்தருக்காக ஊழியத்துக்கு வந்த மனுஷன். இன்னும் அதிகமான குறிப்பு பைபிள்ல இருக்கு. கர்த்தருக்காக ஊழியம் செய்த மனுஷன் தன் வீட்டுல சேர்த்துக்கிறாங்க. 3 பேரும் கூடாரம் பண்றாங்க. 3 பேரும் கூடாரம் பண்றாங்க. அவன் ஓய்வு நாள்ல போய் என்ன செய்யறான்? பிரசங்கம் பண்ணுகிறான். சொல்லுங்க ஆமென். பவுல் ஆண்டவர் அப்போஸ்தலனா அழைத்தார். தயவு செய்து மிக நிறைய குறிப்புகள் அதுக்குள்ள இருக்கு. ரொம்ப அதிசயமான தேவனுக்கென்று அர்ப்பணித்த ஃபேமிலி இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா. சொல்லுங்க ஆமென். ஏன் இதுல இருந்து வித்தியாசப்படுகிறாள்? இன்னைக்கு நிறைய பேர் நல்ல வசதி வந்துச்சு, வீட்டை கட்டிட்டோம், கேட்டை போட்டோம், கேமரா வச்சிட்டோம், உள்ள பேசாம உள்ளே சாப்பாடு, டிவி, வெயில் காலம் வந்தா ஏசி, என்ன பென்ஷன் டான் அங்க ஏடிஎம் கார்டுல ஏறிடும். 30 நாளைக்கு ஒரு தடவை டக்கு டக்கு டக்குன்னு அவன் போட்டுருவான். பிரச்சனை. இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா கூடாரம் பின்னினா தான் சோறு. கூடாரத்தை பின்னணும், நெய்யணும். அந்த நாட்கள்ல பரதேசிகளை போல சொந்த வீடுங்களை அப்படி இப்படி மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ரோம அரசாங்கம் குடிபோக பண்ணும் மக்களை. ஒரு ஜனம் ஒரு யுத்தம் ஜெயித்துட்டு யுத்தத்துல பிடிச்சிட்டு வந்த ஜனத்தை இங்க வைப்பான், இங்க இருக்கிற ஜனத்தை கொண்டே அங்க வைப்பான். அதனாலதான் குடி மதிப்பு எழுத யோசேப்பு கூட்டிட்டு போறார் சென்சஸ் கணக்கெடுக்க. திடீர்னு ரோம சக்கரவர்த்தி உத்தரவு போடுவான், இந்த மக்களை பூரா பிடிச்சு கொண்டு போய் அந்த ஏரியால வச்சிரு, அவங்கள பூரா கொண்டு வந்து இங்கே வச்சிரு, யுத்தத்துல ஜெயித்த மக்களை கொண்டு வந்து இந்த இடத்துல குடியேறு. சும்மா திடீர்னு காலையில இருந்து சொல்லிடுவான். சக்கரவர்த்தி இல்ல. சொன்ன உடனே தளபதிகள் குடுகுடுன்னு கத்தியை தூக்கிட்டு ஓடணும். பூரா காலி பண்ணு, நீ பூரா அங்க போயிரு. கூடாரம் பின்னுகிறது. அதனாலதான் கூடாரம் பெரிய கட்டடங்கள் அவங்க இருப்பான். இதெல்லாம் சரித்திரத்துல பெரிய கூடாரம். கூடாரம் பின்னுகிற தொழிலாளி. சொல்லுங்க ஆமென். கூடாரம் பின்னுகிற தொழிலாளி. 2 பேரும் கூடாரம் பின்னணும், அதுலதான் சாப்பிடணும். பவுலையும் இப்ப சேர்த்துக் கொள்கிறார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அடுத்து 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல கப்பல் ஏறி பவுலோடு கூட ஊழியத்துக்கும் போறாங்க. சொல்லுங்க ஆமென். இது ஏன் முக்கியமான? சீக்கிரம் வாசிங்க. 18. பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைசவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாவும் ஆக்கிலாவும் அவனோடு கூட போனார்கள். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தயவு செய்து நிமிர்ந்து பாருங்க. சொல்லுங்க ஆமென். சில ஆட்கள் இந்த சொந்த வீடு, கைப்பக்குவமான சாப்பாடு, கைப்பக்குவமான தண்ணி. நான் விளையாட்டு சொல்லல, நமக்கு இப்படி இருந்தா தான் பாஸ்டர், இதான் எனக்கு ஒத்து வரும். நம்ம தண்ணி, நம்ம சாப்பாடு, நம்ம குழம்பு சட்டி, இங்கனே இருந்துட்டு இங்கனே ஓட்டி முடிக்கணும். ஊழியத்துக்கு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி யாரையாவது ஊழியம் வச்சிருக்காருன்னு பாருங்க. ஆண்டவர் தாப்பனை தாயும் தூக்கி வச்சு ஓடியா, ஆண்டவர் நான் இங்கே இருந்துக்கிறேன், நீ இங்கே இருந்துக்க, நீ தேரவே மாட்டேன். உதறி விட்டுட்டு வர்றீங்கன்னா தான். சொல்லுங்க ஆமென். உதறி விட்டுட்டு பின்னாடி வா. அவன் தான் கர்த்தரால் பயன்படுத்தப்படுற மனுஷன். ஊழியத்திலையும் சரி, எங்கேயும் சரி. தகப்பனையும் தாய் போ, வந்துட்டே இருக்கு. ஆதியாகமத்துல வாசிக்கிறோம் பாத்தீங்களா? வேணும்னு தான் சொல்றாரு. இருந்த இடத்துல அவருக்கு ஆசீர்வதிக்க முடியாதா? ஈசாக்கா கொடுக்க முடியாதா? அது தேவ சித்தம் கிடையாது. தகப்பனை விட்டு, தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு உதறி விட்டுட்டு என் சிநேகிதனா இருக்கணுமா? ஆமாண்டவரே கையை பிடிச்சிட்டு வா, காட்டுற வரதுக்கு போ. அது ரொம்ப கஷ்டமா இருக்கான்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதனாலதான் எல்லாத்தையும் உதறி வந்த ஊழியர்கள் எல்லாம் தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். விளையாட்டு இல்ல, லேவியர்கள் அப்படிதான். எல்லாத்தையும் உதறிட்டு கர்த்தர் காட்டுவார். அங்க போய் ஊழியம். சொல்லுங்க ஆமென். அங்க போய் அறியாத இடத்துல, எத்தனை அறியாத இடம், அங்க போய் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி சாச விரட்டி அற்புதம் செய்து அந்த இடத்துல பெரிய சபைகள் கட்டப்படும். கர்த்தர் மகிமை அடைகிறார். தன்னுடைய 12 சீடர்கள் அப்படித்தான். தன் தகப்பனை விட்டு, படகை விட்டு, மீனை விட்டுட்டு, ஒரு உள்ளூர்ல ஒரு நல்ல தொழில், ஸ்ட்ராங்கான தொழில் இருக்கு, மீன் தொழில் இருக்கு, தகப்பன் இருக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து படகுல அள்ளி கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் சொல்றார், என்னை பின்பற்றி வாருங்கள். தகப்பனையும் விட்டாச்சு, படகையும் விட்டாச்சு, மீனையும் விட்டாச்சு, டக்குன்னு போயிட்டான். சொல்லுங்க ஆமென். விளையாட்டு இல்லை, இதெல்லாம் கேட்கத்தான் அப்படி இருக்கும். ஒரு நாள் நம்ம படுத்த இடத்துல படுக்கலாம் தூக்கம் வருது இல்லை. உண்மையே சொல்றேன்.
என் மனைவிக்கு ஒரு 1.5 வாரமா இருமல், சளி எல்லாருக்கும் வர மாதிரி சளி இருமல், லேசா அசரும் போது அவளுக்கு இருமல் வந்துடும். 10 மணிக்கு தூங்கணும்னா லேசா தூக்கம் வரும், இருமிடுவா. அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கினா மறுபடியும் இருமல், அப்புறம் கொஞ்ச நேரம் லேசா அசத்தினா இருமல். நான் சொன்னேன், நான் தூங்க முடியாது, கால பிரசங்கம் பண்ண முடியாது, அதுலயே எனக்கு வாதிக்குது, எனக்கு கஷ்ட நேரத்துல நீங்க அங்கிட்டு போக பாக்குறீங்களான்னு சொல்லுவா. ஆண்டவரே, நீ அறியாமத்தான் இருமுற, அது வேணும்னு இருமல, ஆனா எனக்கு டப்புன்னு இருமணும்னு எனக்கு முழிப்பு வந்துருது. இப்படி நான் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு தடவை முடிச்சா நான் எங்கிட்ட அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிருபையில 3 ரூம் இருக்கா, இன்னொரு ரூம்ல போய் படுத்தேன், தூக்கமே இல்லை. எல்லா மனுஷருக்கும் உள்ளதான், நம்ம இடத்துல படுத்தாதான் தூக்கம் வருது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இது உதவாது. சில நேரம் அந்த கொள்கையை வச்சிருப்போம், அதெல்லாம் பரலோகத்துல பலம் கொடுக்காது. சொல்லுங்க ஆமென். ஏது முக்கியமானதுன்னா, இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா பவுலோடு கப்பல்ல ஏறுறாங்க. கப்பல் பிரயாணம் கஷ்டமானது, அதனாலதான் கப்பல் சேதத்திலும் பவுல் சொல்லுங்க, நான் கப்பல் சேதத்துல இருந்தேன். சொல்லுங்க ஆமென். சில நேரம் நம்ம ரொம்ப நேக்கா அப்படியே பாலிசா ஒதுங்கிடுவோம்னு நினைப்போம், அதெல்லாம் கர்த்தர் இடத்துல எடுபடாது. சில கஷ்டங்கள் வரும்போது, குடும்பத்துல கஷ்டம் வரும், ஊழியத்துல கஷ்டம் வரும், அப்படியே பாலிசா ஒதுங்கிடணும். பாஸ்டர், ஆண்டவர் உன்னை பாலிசா ஒதுக்கி விட்டாருன்னா எப்படி இருக்கும்? மற்றவனெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு உன்னை மட்டும் பாலிசா நீ இப்படி இருப்பா, உள்ளதே போதும், அப்படி பாலிசா நேக்கா ஒதுங்கிடும். சில ஆட்கள் ஞானமா நடக்கணும் பாஸ்டர், பிரச்சனையில தலையிட்டு இருக்க கூடாது, செலவாயிரும், பணம் செலவாயிரும், ஏதாவது வழக்குகளுக்கு வந்து எதுவும் பிரச்சனை, நம்ம அமைதியா அப்படி கோயிலுக்கு போனோமா அப்படி நைஸா உருகிட்டு மெதுவும் அப்படி கலண்டுட்டு வந்துடணும் பாஸ்டர். இதே தான் ஆண்டவனுக்கு செஞ்சா எப்படி இருக்கும்? எல்லாரும் ஆசீர்வாதமா பெருகி போகையில உன்னை அப்படி கலட்டி விட்டு அப்படி இருக்கட்டும், பாலிசா நைஸா உன்னை தள்ளி விட்டா எப்படி இருக்கும்? சொல்லுங்க ஆமென். அழுகிறவனோட அழு. சொல்லுங்க அல்லேலூயா. கஷ்டம் வரும்போது கஷ்டத்தை சகி. குடும்பத்திலும் அப்படிதான், குடும்பத்திலுமே பிள்ளைகள் ஒரு வீடு கட்டணும் கஷ்டம் அப்படிங்கிற ஒதுங்கிடும். அப்புறம் உனக்கு எப்படி பங்கு கொடுப்பாங்க? பங்குக்கு வரும்போது யார் உனக்கு கொடுப்பா? பங்குக்கு வரும்போது உனக்கு யார் கொடுப்பா? கஷ்டத்தை சகிக்க உனக்கு விருப்பம் இல்லை, எப்படி உனக்கு பங்கு கிடைக்கும்? சொல்லுங்க ஆமென். குடும்பத்திலையும் பிள்ளைகள், ஒரு பொம்பளை பிள்ளைய திருமணம் பண்ணி கொடுக்கணும், பையங்க இருப்பாங்க, அப்பாவுக்கு தோல் கொடுக்கணும், அப்பா உங்களுக்கு என்ன செய்யணும், எல்லாரும் முடிஞ்சதை கொடுத்தப்பா நல்லபடியா ஒரு கஷ்டத்துல பங்கு எடுக்கணும். அப்படியே ஒதுங்கிக்கிற கூடாது, அப்படி உருகிட்டு ஓடக்கூடாது. உனக்கு பங்கு அப்புறம் கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? என்ன பங்கு கிடைக்கும்? அப்போஸ்தலனை அழைக்கல, ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாவையும் பவுலத்தான் அழைத்தார். ஆனா அவர்களும் தாங்களும் போறாங்க. சொல்லுங்க ஆமென். கப்பல் பிரயாணத்துல தயவு செய்து கவனிங்க. சொல்லுங்க அல்லேலூயா. கப்பல் பிரயாணத்துல ஏறி ஊழியத்துக்கு உதவியாக போகிறாங்க. கணவன் மனைவிக்கு சொல்கிறேன், உங்க பிள்ளைகள் குடும்பம் முதல்ல அந்த புருஷ மனைவியுடைய இந்த ஒற்றுமை பெரிய ஆசீர்வாதம். அப்படி இல்லைன்னா தயவு செய்து சரிப்படுத்துங்க. சொல்லுங்க ஆமென். புருஷ மனைவியுடைய ஒற்றுமை, சொல்லுங்க ஆமென், உங்க சந்தோஷம், உங்க ஆசீர்வாதம், உங்க முன்னேற்றம் எல்லாத்துக்கும் பெரிய ஆசீர்வாதம், பெரிய மகிமை. சில மனைவிக்கு மறைச்சே செய்வாங்க எல்லாத்தையும். கேக்குறீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார். எல்லாருமே உனக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா ஏன்னா இவர் IAS 2 தடவை பாஸ் பண்ணி வந்தவர், IPS IAS என்னென்னமோ முடிச்சுட்டு வந்திருக்கார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஹவுஸ் விசிட் போகும்போது சொன்னார், அவருக்கு ஒண்ணும் தெரியாது பாஸ்டர், மக்கு ஒண்ணுமே தெரியாது அவருக்கு. அந்த அம்மா, நான் இந்த அம்மா பெரிய படிப்பாளி போட்டிருக்கு, சுத்த மக்கு பாஸ்டர், ஏதோ ஒரு மண் பிராண்ட் கட்டியாச்சு, உண்மையே சொல்லுது. அப்ப அந்த மாட்டோம், அப்ப நீங்க என்னம்மா, அதுவும் ஒரு 8ஆம் கிளாஸ் ஃபெயில் தான். 8ஆம் கிளாஸ் வச்சு என்ன செய்யும்? டீச்சர் கொடுக்க போறாங்களோ? உங்களுக்கு தெரியணும். ஏன் பாஸ்டர் தெரியணும்? கடைசி வரைக்கும் உங்களோட இருக்க போறது மனைவி தான். உங்க கஷ்டம் நஷ்டம், சொல்லுங்க ஆமென், உங்க கஷ்டம் நஷ்டம். எத்தனை பேர் பாருங்க, படுக்கையில் ஒரு படுத்து கிடப்பாரு, இந்த அம்மா தான் ஊட்டிட்டு இருக்கோம். அவருக்கும் 80 இருக்கும், இந்த அம்மாவுக்கும் ஒரு கொஞ்சம் ஒரு 5 வயசு கம்மியா இருக்கும். அவருக்கு முகம் கழுவி தொடச்சு ஊட்டி, அவருக்கு சட்டையெல்லாம் போட்டு, சொல்லுங்க எவ்வளவு பணிவா செய்யுது. என் கணவர்னு அது உரிமையா இருக்கு, எங்க வீட்டுக்காரர் ஏன்ல பாதின்னு அந்த மாதிரி சொல்லுது. வாழ்வோ சாவோ அவர் ஏன்ல பாதி, நான் பாதி அவர் பாதி. அவர் படுத்த படுக்கையா இருந்தாலும் 10 வருஷம் அவர் இருக்கணும். அவருக்கு ஊட்டி வாயை தொடச்சி எண்ணெயெல்லாம் தேய்ச்சி பவுடர் அடிச்சு அவரை கிச்சன் வச்சிருக்கு. அது புரியணும் மனுஷனுக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. புரியணும். மனைவி வேலைக்காரி இல்லை, மனைவி பாதி. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஒரு தெய்வ புரிதல் இருக்கணும். சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இங்கே ஆக்கில்லா பிரிஸ்கில்லால அதை நம்ம பார்க்கிறோம். 2 பேரும் சேர்ந்து போவோம்மா போவோம், கப்பல் ஏறிட்டாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்துக்காக கப்பல் ஏறி அவர்கள் போகிறார்கள். வசனம் சொல்கிறது. 3வது முக்கியம் 18:26 வாசிங்க. 18:26. அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்துக்கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புத்தகம் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வார்த்தையில வாசிக்கிறோம். அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சௌரியவானும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயங்களில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்ற கையில் சீடர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். இங்கே ஒரு அற்புதமான சத்தியத்தை பரிசுத்த வேத புத்தகம் சொல்கிறது. அலெக்சாந்திரியா பட்டணத்தில் அந்த யூதன் அவன் எபேசு பட்டணத்துக்கு வருகிறான். அவனுடைய பேர் அப்பல்லோ. அவன் சாதுரியவானும் நல்ல ஆவியில் அனல் உள்ளவனும் யோவான் ஸ்நானம் கொடுத்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அந்த ஞானஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து அவன் மனம் திரும்பி அந்த ஞானஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்தான். பழைய ஏற்பாட்டு காலத்தின் அந்த வழக்கத்தின்படி ஜப ஆலயங்களில் போய் இயேசு எப்படி அந்த புஸ்தக வேத சொற்களை வாங்கி வாசித்து அவர் சொல்லுகிறாரோ அதே போல இவனும் ஆவியில் அனல் உள்ளவனாய் அந்த ஜப ஆலயங்களில் போய் மனம் திரும்புதலை கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டிய வாழ்க்கையை மக்களுக்கு போதிக்கிறான். அவன் நல்ல தேவனை சிநேகித்து சத்தியத்தை வைராக்கியமா பற்றி கொண்டு பிறருக்கு கர்த்தருடைய மார்க்கத்தை இதுதான் வழி இதுதான் சத்தியம் என்று சொல்லுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவையோ அவருடைய ஆத்தும ரட்சிப்பு மனம் திரும்புதல் ஞானசானம் பரிசுத்த ஆவியவன் அறியவில்லை. ஆனால் நல்ல ஆண்டவருக்குன்னு ஆவியில வைராக்கியம் உள்ள அனல் உள்ளவனாய் தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு விரும்பி பரிசுத்த வழிகளை ஜனங்களுக்கு சொல்லுகிறான். இதை கண்டபோது ஆக்கிலாலும் பிரிஸ்கில்லாலும் அவனை சேர்த்து கொண்டு கர்த்தருடைய மார்க்கத்தை திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். எப்படி இயேசு கிறிஸ்து வந்தார், தேவனுடைய குமாரன் எப்படி பலியானார், பிதாவாகிய தேவன் எப்படி இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேல் மக்களுக்கு நடுவில் அனுப்பினார், எப்படி ரத்தம் சிந்தி சிலுவையில மரித்தார், அவர் மூலமா உண்டாகிற ஞானஸ்நானம் ரட்சிப்பு பரிசுத்தாவின் அபிஷேகம் இது எல்லாம் அவனுக்கு அதிக திட்டமாய் விவரித்து காண்பித்து அவனை அதிகமாக தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள ஆவியில் அனுள்ள பரிசுத்த ஆவிக்குள்ளான மனுஷனாக மாற்றுகிறார்கள். அந்த அளவுக்கு இந்த ஆக்கிலாலும் பிரிஸ்கில்லாலும் வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்களாய் வேத சத்தியத்தை அறிந்தவர்களாய் பைபிள் வாசிக்கிற பாருங்க. தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அந்த பெரையா பட்டணத்தார் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் அதிக நற்குணசாலிகளா இருந்தார்கள். அப்போ அந்த சத்தியத்துல வாஞ்சை, சத்திய அறிவு, உபதேசத்தை பற்றிய தெளிவு, கர்த்தருடைய மார்க்கத்துல வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்களாய் இந்த ஆக்கிலாலும் பிரிஸ்கில்லாலும் விளங்கினார்கள். அந்த அப்பல்லோவை சேர்த்து கொண்டு அவனை அதிக பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரனாய் மாற்றுகிற அளவுக்கு அவர்கள் ஆவியில் வைராக்கியமும் அனலும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அதிக திட்டமா இப்படிதான் இது இப்படிதான் சொல்லி ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் விவரித்து காண்பித்தார்கள். சொல்லுங்க ஆமே. சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும். பைபிள் ஆக்கிலாவுக்கும் பிரிஸ்கில்லாவுக்கும் தெரிஞ்சா தானே அதை சொல்ல முடியும். அதுதான் முக்கியங்க. இது இப்படிதான், இது இப்படி, இது இப்படி, இந்த சத்தியம் இப்படி. ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் சாதாரண விசுவாசிகள் தான், அப்போஸ்தலர் கிடையாது. பைபிள் அதை தெளிவாக சொல்லுது. சொல்லுங்க ஆமே. அப்படியானால் பைபிள் அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமே. மனைவிக்குன்னு சொல்றேன், புருஷன் தயவு செய்து நீங்க பைபிள் படிக்கிறத வேணான்னு விட்டுட்டீங்கன்னா அதுல என்ன வரப்போகுது பாஸ்டர்? ஞானமே கிடையாது, ஞானம் வராது. கர்த்தருடைய வேதத்தை வெறுத்தார்கள், அவர்களுக்கு ஞானம் ஏது? சொல்லுங்க ஆமே. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம நினைத்து கொண்டிருக்கோம் இது அஸ்திவாரம், பொருளாதார காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்குள்ள வச்சிருக்கிறார். எவ்வளவோ நான் சொல்ல முடியும் ஆண்டவர் கிருபையினால. வேதத்தை வாசிக்கிற லேசு நினைக்கிறீங்களா? இல்லை. கர்த்தர் எவ்வளவு மகத்துவத்தை அதில் வச்சிருக்கிறார். சொல்லுங்க ஆமே. நம்முடைய அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் சொல்றார். ரெகுலர் ஆண்டோடைய என்ன இருக்கு பைபிள்? சொல்லுங்க ஆமே. கர்த்தருடைய வேதத்தை நேசிங்க. மிகுந்த சமாதானம் எல்லாம் விளையாட்டு இல்லை. அறிவுள்ளவர்களாக இருந்தார்கள். நிறைய பேர் பைபிள் திறக்கிறது இல்லை, படிக்கிறது இல்லை. வேதனையோடு சொல்கிற இந்த இடத்துல நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் இருட்டா போவீர்கள், சிரமப்படுவீர்கள். வர்றது வராது, கிடைக்க வேண்டியது கிடைக்காது. கடவுள் கொடுத்த வேதத்தை நீங்க அற்பமா எண்ணுகிறீர்கள். வாசிக்க நேரம் இல்லை, அதெல்லாம் பொய். விருப்பம் இல்லை. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஊர் சுத்த நேரம் இருக்கு, சொந்தக்காரனை பார்க்க நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, ஊர் பேச்சு பேச நேரம் இருக்கு. உட்காந்து ஆண்டவருடைய பைபிளை படிக்க ஒரு அரை மணி நேரம் இல்லையா? கடவுளுடைய சத்தியத்தை ஒரு பெரட்டி படிக்க ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு கிடைக்காதா? சொல்லுங்க ஆமே. அரை மணி நேரம் பைபிள் படிக்க உனக்கு இருதயம் இல்லையா? எதுக்கு உன்னை ஆசீர்வதிக்கணும்? எதுக்கு ஆசீர்வதிக்கணும்? உன் மனமும் ஆன்மாவும் பூஜ்யமா இருக்கும், அதுக்குள்ள வசனமே இருக்காது. தேவன் அருளிய வார்த்தை அதுக்குள்ள இருக்காது. தேவன் அருளிய ஜீவ அப்பம் அதுக்குள்ள இருக்காது. சொல்லுங்க ஆமேன். இருக்காது. நம்ம அலைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் சொல்லுங்க ஆமேன் கர்த்தருடைய சத்தியத்தை திட்டமாய் அறிந்திருந்தார்கள். கூடாரம் என்னாலும் அப்படியே இது இப்படி, இது இப்படி. சொல்லுங்க ஆமேன். தயவு செய்து இது இப்படி இப்படி. பைபிள் கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வேதம் குறித்து வைங்க. ஒரு நோட்டு வச்சு படிங்க பைபிள். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிற வசனங்களை குறித்து வைங்க. ஆண்டவர் பேசுகிற வசனங்களை குறித்து வைங்க. ஒரு பைபிள் படிக்க ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. சொல்லுங்க ஆமேன். பைபிள்ல குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அதிக திட்டமாய் விவரித்து காண்பித்தார்கள். சொல்லுங்க ஆமேன். சத்தமா சொல்லுங்க ஆமேன்.
அதிக திட்டமாய் விவரித்து காண்பித்தார்கள். அந்த அளவுக்கு வேதத்தில் அவங்க தேறி இருக்கிறாங்க. நீங்கள் பைபிள் படித்தா இன்னும் நடக்கும், உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது சீக்கிரத்தில். துரு உபதேசத்தில் நீங்கள் விழுக மாட்டீர்கள். இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பேர் பாருங்கள், இயேசுநாதர் வருகிறாருன்னா எந்த செப்டம்பரில் வர்றாராம், அது தாண்டிடுச்சு. இப்போ பைத்தியாரம் பூரா நான் நினைப்பேன், வெள்ளக்காரன் இப்படியா பைத்தியாரனா இருப்பான், பைபிளை கையில் வச்சிருக்கிறான், குருடனாவில் இருக்கிறான். அது மாதிரி ஆப்பிரிக்காவில் ஒருத்தர் லேசாக கொஞ்சம் தாடி வந்துருச்சுன்னா அவர் இயேசுநாதரனை ஏற்றுக்கிறான் போல் இருக்கு. கொஞ்சம் சுருட்ட முடியும், தாடி வந்தால் அவர் இயேசுநாதரன் எவனும் ஏற்றுக்குறாங்களோ என்னமோ தெரியல. செப்டம்பர் வர்றான்னு கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டு இருந்தான். வேதம் சொல்லுகிறது, என் பிதாவை தவிர அவருடைய தூதர்களும் அறியார்கள், பிதா ஒருவரே அறிவார். குமாரன் வருகிற நாளையாவது ஒருவன் அறிய மாட்டான். சொல்லுங்க ஆமே. எத்தனை நாட்கள் இன்னைக்கு வர நாளைக்கு வர, உனக்கு ஏன் அதை பத்தி கவலை? நீ உண்மையா உருப்படியா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உன்னை எக்கால சத்தம் தொனிக்கும். சொல்லுங்க ஆமே. எக்காலம் அவர்களுக்கு கேட்கும், பரிசுத்தவானுக்கு கேட்கும். பிரேத கல்லறையில் உள்ளவர் முதல்ல எழுந்திருப்பார்கள், பின்பு எதிர்கொண்டு போக நாம் போவோம். வசனம் சொல்லுது, எக்கால சத்தம் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு கேட்கும். சொல்லுங்க ஆமே. இந்த அங்க இருக்கிறார் இங்க இருக்கிறார் எதுக்கு? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை வாசிங்க. சொல்லுங்க ஆமே. எழுதி வைங்க, முடிந்தா மனப்பாடம் பண்ணுங்க, ஆசைப்படுங்க. ஜீவனுள்ள வார்த்தை அதுதான் உங்களை ஆத்மாவை பலப்படுத்தும். ஸ்தோத்திரம். நான்காவதாக பரிசுத்த ஸ்தோத்திரம் வாசிக்கிறோம். நான்காவதாக 1 கொரிந்தியருடைய புத்தகம் வசனம் 1 கொரிந்தியர் 16:19. ஸ்தோத்திரம். ஆசியா நாட்டில் உள்ள எல்லாரும் பைபிளை திருப்புங்க. 1 கொரிந்தியர் 16:19 வாசிங்க. ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையாரோடு கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு இடத்துல அதே வார்த்தை வருகிறது. இங்கே வாசிக்கிறோம், இந்த ஆக்கிலாலும் பிரிஸ்கில்லாலும் சொல்லுங்க ஆமென், தங்கள் வீட்டை சபையை நடத்த திறந்து கொடுத்தார்கள். சொல்லுங்க ஆமென். அவங்க முழுசா அவங்க வாழ்க்கையே ஊழியம் தான், ஆனால் முழு நேர ஊழியம் செய்யலை. இன்றைக்கும் பல நாடுகளில் பெரிய திருச்சபைகள் அந்த மாதிரி குடும்பங்களை வச்சுருக்கிறாங்க. பெரிய சபையில் எல்லா இடத்துலையும் குடும்பமாக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க தான் சபைக்கு தூண். சொல்லுங்க ஆமென். குடும்பமாக ஆசீர்வாதமாக இருப்பாங்க பிறருக்கு. வெளிநாடுகளில் நல்ல பெந்தகோஸ்து சபைகளில் இந்த அமைப்பு இருக்குது. கூடி 2 பேராக கணவன் மனைவி அபிஷேகம் பெற்ற 2 பேராக சுற்றி உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. புதுசாக வர்றவங்க நடுவில் வர வச்சு இவங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. பிரச்சனையோடு வர்றவங்கலாம் வருவாங்க. பிரச்சனை, விவாகரத்து, பல பிரச்சனையோடு வர்றவங்க, வியாதி, அவங்கெல்லாம் வருவாங்க. இந்த சபையில் இருக்கிற அபிஷேகம் பெற்ற புருஷன் மனைவி அப்படி அப்படியே சுற்றி உட்காந்துருப்பாங்க. அவங்க வர்றவங்களுக்கு இவங்க ஜெபம் பண்ணி தேவன் உரைக்கிறத சொல்லுவாங்க. சொல்லுங்க ஆமென். தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. வெளிநாடுகளில் நடக்குது. சுற்றிலும் சேரில் உட்காந்துருப்பாங்க. பிரச்சனையோடு வர்றவங்களுக்கு இவங்க ஜெபம் பண்ணி இப்படி இருந்துச்சான்னு கேட்பாங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜெபம் பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய சாட்சிகள் இருக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. வீட்டில் கூடுகிற சபை. ஒரு சம்பவம் நடந்தது. எனக்கு தெரியும், அசம்பிளிஸ் ஆஃப் காட் பாஸ்டர். நல்ல மனுஷன். ஆரம்பத்திலிருந்து நிறைய கஷ்டங்களை பட்டு ஊழியம் செய்தார். நிறைய கஷ்டம் ஊழியத்தில் வந்து அங்கங்கே போய் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து அங்கங்கே ஒரு ஊழியம் செய்தார். ஆண்டவர் கிருபையில் சபை வளர்ந்தது. அப்புறம் ஒரு கலனிவாசல்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே போய் அங்கே இருந்து சபையில் வர்ற சபைக்கு வந்த மக்கள் அந்த இடத்துல ஒரு விசுவாசியுடைய வீட்டில் ஒரு 30 பேர் கூடி அங்கே ஒரு சபையாக கட்டி அங்கே போய் ஆராதனை செய்வார். இங்கே ஒரு ஆராதனை, அங்கே ஒரு ஆராதனை. சொல்லுங்க ஆமென். அந்த வீட்டை கொடுத்தவருக்கு டக்குன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? நம்ம வீடு தானே, நம்ம வீட்டில் நம்ம தானே இடம் கொடுத்துருக்குறோம், மக்கள் இங்கே தானே வந்துட்டு போகிறாங்க, நம்மளே பாஸ்டர் ஆயிடுவோம் அப்படின்னு அந்த பாஸ்டர் சொன்னார். பாஸ்டர் நீங்கள் இனிமேல் வர வேண்டாம், இன்னையிலேருந்து நானே பாஸ்டர் ஆகி இந்த 30-40 பேர் வர்றாங்களே, நான் இவங்களை சபையில் நானே பாஸ்டராக இருந்துக்கிறேன்னு சொன்னார். அப்போ பாஸ்டர் சொன்னார், உங்களை ஆண்டவர் ஊழியத்துக்குன்னு அழைக்கலை, உங்கள் வீட்டை நீங்கள் ஊழியத்துக்கு கொடுத்திய, அதுக்குள்ளே ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். ஒரு மாடி வீட்டை நான் செலவு பண்ணி கொட்டையெல்லாம் போட்டு ஜெபம் என்னையே ஊழியத்துக்கு அழைத்தார். எனக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தையோட சொல்கிறேன், சபை நடக்குது. நீங்கள் இப்படி செய்கிறது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, வேண்டான்னு சொன்னார். அவர் சொன்ன அதெல்லாம் நீங்கள் சொல்கிறத கேட்க முடியாது, என் வீட்டில் சபை நடக்குது, என் வீட்டில் மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க, நான் இன்னையிலேருந்து பாஸ்டர்னு சொல்லிட்டார். பாஸ்டர் கூப்பிட்டு இந்த மாதிரி ஐயா சொல்லிட்டார், இன்னையிலேருந்து அவருக்கு பிடிச்சிருச்சு, அதனால அவர் விட்டு வீடை நம்ம விட்டுருவோம். நீங்கள் கர்த்தர் என்னை அழைத்தார், நீங்கள் வர்றவங்க இந்த இடத்துக்கு வந்துருக்கண்டாங்க. அடுத்த வாரத்தில் இவர் வெள்ளைச்சட்டை போட்டுட்டு, யார் இந்த வீட்டுக்காரர் அன்றைக்கி தான் திடீர் பாஸ்டராக மாறிட்டார். வெள்ளைச்சட்டையோடு இவர் மாடியில் ஏறினார். அங்கே ஒரு காக்காயும் வரல, குருவியும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் வரல. இவர் வீடாக போய் கூட்டு பார்த்தார். சொல்கிறேன், நீங்கள் பாஸ்டரே இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டை கொடுத்தே நாங்கள் 40 பேர் வந்தோம், நீங்களும் எங்களை மாதிரி விசுவாசிதார், நீங்கள் எப்படி எனக்கு போதிப்பீங்க? உங்களை ஆண்டவர் கூப்பிட்டாரா? உங்கள் வீட்டு மாடியை கொடுத்ததுக்காண்டி நீங்கள் திடீர் பாஸ்டரா, வெள்ளைச்சட்டை போட்டால் நீங்கள் பாஸ்டரா?
வேலைக்கு ஆகாது. நீங்கள் எப்படி எங்களை கொண்டு போய் சேர்ப்பிய? சுத்தப்படாது. அவர் மேய்ப்பர். ஆரம்பத்தில் வந்து ஒளிஞ்சா நாங்கள் அங்கே தான் போகிறோம், அவ்வளோ பேரும் அவர் இன்னொரு கொட்டகையை போட்டார், அங்கே போயிடுச்சு. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ராணி தேனின்னு ஒன்று தான் இருக்கும், பெரிய தேன் கூட இருக்கும், லட்சக்கணக்கில் தேனி இருந்தாலும் அந்த ராணி தேனி பறந்து எங்கே போதோ அங்கே ஈ பூரா அங்கே போயிடும். அழைப்பு தான் முக்கியம். கர்த்தர் உனக்கு கொடுத்த உத்தரவாதம் அழைப்பு. சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் உனக்கு கொடுத்த அழைப்பு உத்தரவாதம், அதுதான் ஊழியம். வெள்ளச்சட்டையோ மைக்கோ நல்லா பாட தெரியுதா, நல்லா பைபிள் படிக்க தெரியுதா, அது இல்லை ஊழியம். நிறைய பேருடைய பிரச்சனை, நிறைய மக்கள் இது மாதிரி மாட்டிக்கிட்டு காலம் பூரா விடகா வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு ஆசை வந்துடும், உன்னை அழைச்சா செய், உன்னை ஆண்டவர் கூப்பிட்டு செய்ய சொன்னா செய். அப்படியே செய்ய சொன்னாலும் உன் தகப்பனுக்கு பக்கத்தில் அங்கே போட்டு சிரமமே இல்லை, உன்னை வேறு இடத்துல வச்சா தான் நீ ஆசீர்வாதமாக இருப்ப. வேறு இடத்துல, அறியாத இடத்துல கொண்டு போய் வச்சு அங்கே கண்ணீரோட ஜெபம் பண்ணி அங்கே ஒரு சபையை கட்டணும். அதுதான் சபை. சொல்லுங்காமே. தூண்டில பிடிச்சி போட்ட மீனை கூடையிலிருந்து திருடுறதுக்கு ஊழியம் கிடையாது. கூடைக்குள்ளே இருக்கிற மீனை கொண்டு போய் அது என்னது அது உருப்படுறதுக்கெல்லாம் வழி இல்லை. ஏன் இது முக்கியமானதுன்னா பைபிள் சொல்லுகிறது, இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் சொல்லுங்க ஆமென், அவங்க சபையை நடத்துகிறதுக்கு வீட்டை திறந்து கொடுத்து எல்லாம் செய்து சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க முழு நேரம் பாஸ்டராகவும் இல்லை, கூடாரம் பின்றாங்க, ஆனால் சந்தோஷமாக ஊழியம் செய்கிறாங்க. ஏன்? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். அவங்க வீட்டில் கூடுற சபை, அவங்க கூட்டுற வீட்டில் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். பவுல் போய் பிரசங்கம் பண்ணுகிறாங்க. அவங்க வீட்டில் சபை கூடுது, சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் அவங்க கூடாரம் பின்னுகிறார்கள், ஊழியம் செய்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய இருதயம் தன் கழுத்தை பவுலுக்காக உயிரை கொடுக்கிற அளவுக்கு சிநேகிக்கிறார். கழுத்தை பிராணனை கொடுக்கிற அளவுக்கு சிநேகித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ரோமர்களின் நிருபத்தை திருப்புங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரோமர்களின் நிருபம் 16ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள்ல பரிசுத்த பவுல் நன்றியோடு சபைக்கு சொல்கிறான். ரோமர்களின் நிருபம் 16, 3, 4, 5 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய என்னுடைய உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அவர்கள் கலைகளை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க ஆமென். இந்த குடும்பத்தை பற்றி பவுல் எழுதுகிறான், எனக்காக ஒரு கழுத்தை கொடுத்தால் பிராணனை. ஏன்னா அந்த நாட்களில் சாட்சி சொல்றது, சிறையில் போய் பார்க்கறதுலாம் ரொம்ப கஷ்டம். பவுல் கஷ்டத்தை எழுதுகிறான், தான் பட்ட கஷ்டங்கள் எழுதுகிறார். சிறைச்சேதம், கடைசியாக நடக்கிறது கப்பல் சேதம், மிலாறுகளால் அடியுண்டார், 40 கொன்றது குறைய 3 தடவை, சகோதரர்களால் வந்த சேதம், கள்ள சகோதரர்களால் வந்த சேதம், ஆறுகளால் வந்த மோசம், கப்பல் யாத்திரையில் மோசம், எவ்வளவு மோசத்தை சொல்றார். அந்நியரால நிறைய சொல்றார். கப்பல் சேதம், பசியிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன், எவ்வளவு பாடுகளை அடிகளை வாங்குறார். இந்த நேரத்தில் எல்லாம் அவர்கள் விலகவே இல்லை. சத்தமா சொல்லுங்க ஆமென். பட்ட வேதனைகளின் நடுவில் அவன் விலகவே இல்லை. அதனால தான் சொல்லுகிறான், என் பிராணனுக்காக ஒரு கழுத்தை கொடுத்தார். என் பிராணம் போக வேண்டிய நேரத்தில் அவர்கள் கழுத்தை கொடுத்தார்கள். சொல்லுங்க ஆமென். இதே வார்த்தை நெகேமியாவுடைய புத்தகத்தில் இருக்கு. பிரபுக்கள் தங்கள் ஆண்டவரின் வேலைக்கு கழுத்தை கொடுக்கவில்லைன்னு சொல்றார் நெகேமியா. அலங்கத்தை கட்டுறாங்க, அலங்கத்தை கட்டி வர்றாங்க. அந்த எருசலேமில் கட்டப்படுகிறது, அலங்கம் கட்டப்படுகிறது. ஏழை எளிய ஜனங்கள்லாம் ஓடி வந்து கல் புறக்கி அந்த அலங்கத்தை கட்டுறாங்க. ஃபார்ட்ரஸ் சுற்றி இருக்குள்ள பெரிய அலங்கம், அப்படியே அந்த கல்லெல்லாம் வச்சு கஷ்டப்பட்டு கட்டுறாங்க. ஆனால் அவருடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவரின் வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. வசனம் இருக்கு, யார் வாசிப்பா? டக்குன்னு வாசிக்கணும், இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா நான் பிரசங்கம் முடிக்க முடியாது. தங்கள் ஆண்டவரின் வேலைக்கு பிரபுக்கள் தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. ஸ்தோத்திரம். வாசிப்பீங்களா? சரி, நேராச்சு. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இங்கே வாசிக்கிற மறுபடியுமாக ரோமர்களின் நிருபம் எத்தனாவது அதிகாரம் எத்தனாவது வசனம்? 3:5. பைபிளையாச்சும் திருப்புங்க, தயவு செய்து படிங்க. 3:5 நெகேமியாவுடைய புத்தகம் 3:5 பைபிளை திருப்புங்க. இப்ப வாசிங்க. அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவரின் வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. எத்தனை பேருக்கு நிமிர்ந்து பாருங்க, சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. உங்களால ஊழியத்தில் கஷ்டப்படுற நேரத்தில் கஷ்டப்படுங்க, தப்பு இல்லை. சொல்லுங்க ஆமென். சில பேர் அப்படி விலகி ஒதுங்கி அப்படி ஞானம் நைஸ் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. கர்த்தர் நினைவு கூற மாட்டார். உனக்கு பலம் கொடுத்துருக்கிறார். கஷ்டப்படுற நேரம் கஷ்டப்படு, கர்த்தருக்கு வேலை செய்கிற நேரம். சொல்லுங்க ஆமென். இதெல்லாம் நான் நினைவு கூர்ந்து ஜெபிப்பேன் ஒரு சனிக்கிழமையில். இதெல்லாம் முள்ளுக்காடு, சுத்த காட்டு கருவை முள்ளுக்காடு. இது முள்ளுக்காடு, அது முள்ளுக்காடு, அது முள்ளுக்காடு. இதெல்லாம் பிளாட்டு கிடையாதுப்பா. அந்த ரோட்டில் மாட்டு வண்டி ரோட்டை தவிர மாட்டு வண்டி வர ரோடு ஒன்று இருந்துச்சு. போஸ்ட் மரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சுத்தமாக கருவக்காடு இங்கேருந்து கடைசி வரைக்கும். இதை வாங்கி
அந்த முள்ளுலையும் சகதியிலேருந்து தான் ஆரம்ப விசுவாச மக்கள் இதில் கஷ்டப்பட்டார். முள்ளெல்லாம் முள்ளை எரிச்ச பிறகுமே காலில் குத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. அவ்வளோ முள். அந்த தூரை பிடுங்கி வச்சா அதை வருஷக்கணக்கில் எரிச்சோம். அதில் இருந்த தூரெல்லாம் பிடுங்கி ஜேசிபி விட்டு சேர்த்து வச்சதில் கஷ்டம். இந்த டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி மணலில் ஆண்களாக பரவாயில்ல, பெண்கள் முத கொண்டு அந்த ஈரம், அந்த மணலில் ஈரம் வந்துடும் அந்த துணியில எல்லாம். அவ்வளோ ஈரம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த ப்ளூ ஷீட்டை வாங்கி விரிச்சோம். அந்த கஷ்டத்தையெல்லாம் தாண்டி தான் கர்த்தருடைய மக்கள் சொல்லுங்க ஆமென். ஜெபம் பண்ணி இந்த ஊழி என்ன பாஸ்டர் என்ன காரைக்குடி இருந்தால் கொண்டு வந்தார், தங்கமாக வச்சுருக்காரு. அவர் ஜெபம் பண்ணுவார், கர்த்தருடைய ஆலோசனை சொல்லுவார், அவ்வளோதான். அவர் ஒன்றும் கொண்டு வரல, கர்த்தருடைய மக்கள் தான் கொடுத்தாங்க. அதிசயமா அந்த தளம் போடும்போது நான் நினைவு கூர்ந்து ஜெபிப்பேன். தளம் போட வழியே கிடையாது. இப்போ நாங்களும் போராடி பார்க்குறோம். இரவும் போலும் ஜெபம் தான், அதிக நேரம் ஜெபம் மன்றாட்டு. அப்போ செல்ஃபோன் இல்லைன்னு நினைக்கிறேன். செல்ஃபோனில் இந்த ஃபோன் இருந்துச்சா எனக்கு ஞாபகம் இல்லை. தொடர்ந்து ஒரே மணல் இந்த மழை நேரம் தண்ணி வந்துச்சுன்னா ஈரமாயிரும், பிசு பிசுன்னு ஈரம் வந்துடும். என்ன செய்யறது ஆண்டவரே, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தளம் போடணும் ஜெபம் பண்ணணும். சிங்கப்பூர் வந்து ஒருத்தர், அவர் அடைக்கன்னு ஒரு பேர், இந்த புதுப்பட்டியை சேர்ந்தவர். எப்போ ஒரே ஒரு தடவை இங்கே வந்துட்டு போயிருக்கார். ஆரம்பத்தில் வந்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தொடர்பே இல்லை, ஜெபம் பண்ணுறோம். அப்போ அங்கே இருந்துக்கிட்டு அவர் ஃபோன் பண்ணார். நான் ஜெப நேரத்தில் ஃபோன் எடுக்கலை, சரியா ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் போய் எடுக்கும்போது, என்னப்பா சார் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்களே ஃபோனை. இல்லையா நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இல்லை ஆண்டவர் ஒரு ஏவுதல் எனக்கு கொடுக்குறாரு, உங்களுக்கு உங்கள் சர்ச்சுக்கு தளம் போடணும்னு நான் வந்து சிங்கப்பூரில் வந்து பணம் அனுப்பணும்னு ஆண்டவர் ஒரு ஏவுதலை கொடுத்துட்டே இருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. அந்த நேரம் ஒரு 30,000 என்னமோ ஒரு அனுப்புனார். அது பெரிய காசு. அது எப்போ சொல்கிறது, எப்போ போட்டது 30,000. அப்புறம் மக்கள்லாம் கொஞ்சம் ஒரு போட்டு இந்த தளத்தை போட்டோம். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ தேவன் இவ்வளவோ மகிமையுள்ள காரியங்களை சொல்லிகிட்டே இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் சில நேரம் நினைப்பேன், சரி ரைட்டு, நம்ம தளத்தில் உட்காந்துருக்குறோம், அந்த பலனை ஆண்டவர் கொடுத்தார். அவருக்கு பலன் அவருக்கு தான். நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணுறதோட சரி. இங்கே ஒருத்தர் நல்ல பழக்கம் உள்ளவர் ஆர்சி, அவர் ஒரு நாள் பார்த்து சொல்லும்போது சொன்னார் இடத்துல, நீங்கள் தான் சர்ச்சு கட்டி, உங்கள் சர்ச்சை எப்படி, எங்கள் சர்ச்சை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அப்படின்னாரு. ஆர்சி சர்ச்சை, எங்கள் சர்ச்சு எப்படி கட்டி பெயிண்ட் அடித்து எப்படி கோபுரம் கட்டி எப்படி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்களா அப்படின்னாரு. நான் நல்லா பார்த்தனே, சூப்பராக வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உங்களுக்கு அதில் என்ன பங்கு இருக்குது? நீங்கள் 50 காசு போடுற விசுவாசி, ஆர்சி விசுவாசி 50 காசு தான் போடுவீங்க, இல்லைன்னா ₹1 போடுவீங்க. இத்தாலியிலேருந்து ஒரு அம்மா 12 லட்சம் கொடுத்து கட்டி வச்சிருக்கு. பலன் உங்களுக்கு போகுமா, உங்களுக்கு வருமா? நீங்கள் மணி அடிக்கிறதோட சரி, நன்மையை வாங்கிட்டு அஸ்தால ஜெபத்தை போட்டு போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் உட்காந்து ஃபேன் வாங்குறது இத்தாலியிலேருந்து ஒரு அம்மா 12 லட்சம் கொடுத்துச்சு. இந்த பலன் 12 லட்சம் கொடுத்த அந்த அம்மாவுக்கு போடுமா, ₹1 டிங்குன்னு போடுற உங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டேன். அவர் இப்படியே பார்த்தாரு, எப்படி இவருக்கு இந்த விவரம்லாம் தெரிஞ்சு? நாங்கள் தான் விவரத்தை சேகரித்து வச்சுருக்கோம்ல. நீங்கள் ஃபேன் காற்றை வாங்கிக்கிட்டு பெயிண்ட் அடி கூட காசு கொடுக்க மாட்டியா, டிங்குன்னு போடுவீங்க. இப்போ ₹10 இருக்குன்னு நினைக்கிறேன். ₹1 இல்லைன்னா ₹2 உண்டியில் போட்டு போயிட்டே இருப்பியா. இத்தாலிக்காரன் கொடுத்த காசில் பெயிண்ட் அடித்து வச்சுட்டு கோயிலை கட்டி வச்சுட்டு உங்களுக்கு என்ன பெருமை வேண்டியிருக்கு? நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டியிருந்தீங்கன்னா சொல்லலாம். அதிலிருந்து அவர் அப்படியே போயிட்டார். கழுத்தை கொடுக்கல. சொல்லுங்க ஆமென். கழுத்தை கொடுக்காதவன் பேர் எப்படி வரும்? தேவ வசனம் சொல்லுது, பிரிஸ்கில்லா ஆக்கில்லா கழுத்தை கொடுத்தார்கள். கழுத்து இருந்தா இருக்கு, பவுலோட சேர்ந்து கழுத்து இருந்தா இருக்கு. சொல்லுங்க ஆமென். ஸ்தோத்திரம். அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். மீண்டும் ஒரு தடவை வாசிப்போம். ரோமர்கள் 16 3 4 5. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதலுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். சொல்லுங்க. பவுல் சொல்கிறார், அப்போ இவங்க மூலமாக புறஜாதி மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. கூடவே ஓடிருக்காங்க, எந்த பலனும் எதிர்பார்க்கல. பவுலோட கூடவே ஓடுறாங்க, கழுத்தை கொடுக்குறாங்க, பிரச்சனை நாங்கள் நிற்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அதான் வசனம் சொல்கிற அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. எந்த பிரதிபலனை பார்க்கல. ஒரு அருமையான குடும்பம், கணவனும் மனைவியும் நல்ல ஒற்றுமையான விசுவாச குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் பெரிய சபைகளையே நிறுவினார். பவுலோட கூடவே போகிறாங்க, உதவி செய்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. சொல்லுங்க ஆமென். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அவருடைய நாமம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் செய்த ஊழியம் பெருசு. அவர்கள் மூலமாக நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதனால தான் சொல்கிறான், புறஜாதியாரெல்லாம் நன்றி அறிதலுள்ளவர்களாக இருக்கிறாங்க. புறஜாதி மக்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டதுக்கு இவங்க தான் காரணம். சத்தமாக சொல்லுங்க ஆமென். அப்போ ஒரு நல்ல குடும்பம், ஒரு கணவனும் மனைவி நல்ல விசுவாசம் உள்ள குடும்பம், கணவனும் மனைவி நல்ல ஒரு விசுவாசம் உள்ளவர்கள், ஜெபிக்கிறவர்கள், கர்த்தருக்கு அர்ப்பணித்தவர்கள், அவர்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை சொல்கிறார். சொல்லுங்க ஆமென். அதனால தான் பிசாசு நம்ம குடும்பத்தில் சண்டை வர வைக்குது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. கணவனும் மனைவிக்கும் சண்டை உண்டாகி அவங்களை பிரிக்கிறதுக்கு காரணமே, நீங்கள் ஒத்துமையாக இருந்தீங்கன்னா நிறைய பலன் உண்டாகும். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் நிறைய பலன் கிடைக்கும். சொல்லுங்க ஆமென்.
2 பேர் ஒருமனப்பட்டிருந்தா நிறைய பலன் கிடைக்கும். அதை கிடைக்க விடாததுக்காகத்தான் குடும்பங்களில் பிரச்சனை தனித்தனியாக போக வைக்குது. அதனால ஆண்டோடைய பிள்ளைகளை அதை சரிப்படுத்தணும். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம், எழுப்பி நிற்போமா? நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமென். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தா நன்றியோடு ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி, அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். நீர்தானே என் துணையானி, உம் நிழலில் களிகூருவே. நீர்தானே என் துணையானி, உம் நிழலில் களிகூருவே. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா, என்னை விடவே இல்லை. வலக்கரம் தாங்குதையா, வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கின்றேன். கைகளை நான் உயர்த்துகின்றேன், திருநாமம் சொல்லி சொல்லி. கைகளை நான் உயர்த்துகின்றேன், திருநாமம். படுக்கையிலும் நினைக்கின்றேன், இரவிலும் தியானிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கின்றேன். நீர்தானே என் துணையானி, நிழலில் களிகூருவே. நீர்தானே நிழலில் களிகூருவே. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா, தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி. நன்றியோடு எல்லாரும் துதிப்போம். Glory. மேலானது உம் பேரன்பு,